ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் EMI ஈஸியா வாங்கலாம் ஏசி. எனக்கு கல்லு வச்ச நகை தான் பிடிக்கும். அத ரிஸ்க் இல்லாம எப்படி வாங்குறது? கல்லு நகை எடைய கல்லு தனி தங்கம் தனி கரெக்டா பிரிக்கணும். அதை வாங்கும் போது உடைச்சு செக் பண்ண முடியாது. நம்பிக்கையான கடையில வாங்குறது தான் ஒரே வழி. கம்மி வேஸ்டேஜ்னு ஏமாந்து கல்லுக்கு கோல்ட் ரேட்டை கொடுக்காதீங்க. 1 இல்ல 2 இல்ல 10 மடங்கு அதிக விலையை கொடுத்துருவீங்க. காசு யாருக்கும் சும்மா வரல. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மாதம் மார்ச் மாதத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் தான் நடக்குது. 1 2 ஃபர்ஸ்ட் இந்த 6ஆம் தேதி சனி பயிற்சி நடந்தது. கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்றார் சனி. சந்தோஷம். உலகமே உற்று நோக்கிய ஒரு சம்பவம். அடுத்ததாக என்ன ஆச்சுன்னா, சுக்கிர பகவான் உச்சமடைக்கிறார். 3ஆம் தேதி அடைந்திட்டார். சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய். 3ஆம் இடத்துல 3ஆம் தேதி ஆயிட்டார். அடுத்ததாக குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். எப்போன்னா மார்ச் மாதம் 12ஆம் தேதி. இந்த 12ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க, சூரிய பகவான் 15ஆம் தேதி இதுக்கு மீனத்துக்கு போகிறார். போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. 5 கிரகங்கள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக என்ன பண்ணுறாங்க, கும்பத்திலேருந்து மீனத்துக்கு படையெடுக்கிறாங்க. இப்போ கும்பத்தில் இருக்காங்க எல்லாருமா, ஒருத்தராக ஒரு டேட்டில் போகிறாங்க. ஸோ மார்ச் தொடங்கி ஏப்ரல் 14 வரைன்னு வச்சுக்கலாம் நம்ம டைட்டில். காரணம், இந்த ஒரு மாதம் புத்தாண்டு வந்தால் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு. அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக சேர்க்கை அற்புதங்களை உண்டு செய்ய போகிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்க போகிறது, யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக சேர்க்கை என்ன பலன்களை தருகிறது என்பதை பார்க்கிறோம். அவ்வகையில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லப்படுவது என்ன? 4ஆம் இடம் என்பது கண்டகச்சனி எல்லாம் சொல்கிறோம், அர்த்தாஷ்டம சனி, சில பேர் அது 2 பேர் பொருளில் சொல்லுவாங்க. இந்த 4ஆம் இடத்திலே சனி பகவான் வந்துவிட்டார். நண்பர்களே, சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், என்றைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். என்னது? ஒரு கனவு கனவாகவே இருக்கும் வரை அதன் ஆன்மா கெடாமல் இருக்கும். ஒரு கனவு நிஜமாகிவிட்டால் அதை தாங்குவதற்கான கெப்பாசிட்டி நமக்கு இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். என்றுமே ஒன்று புரிந்துக்கோங்க. அது பாட்டுக்கு ஒரு கனவாக இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது நிகழ்வுகளை இப்போ அதனால தான் நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. லவ்ங்கிறது ஒரு கனவில் போயிடுது, கல்யாணங்கிறது ரியாலிட்டி. அந்த மாதிரி தான் இந்த 4ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் வரும்பொழுது நீங்கள் எந்த உயர் பதவிக்காக ஆசைப்பட்டீங்களோ அந்த உயர் பதவியே உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் தான் உங்களோட லீடர்ஷிப் லெவல் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதனால் இதை கூட மேனேஜ் பண்ண முடியல, எனக்கு லீடர்ஷிப்பே இல்லையே என்பதை நீங்களே உணர்வீங்க. நண்பர்களே, 4ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு என்ன சொல்லித்தராருன்னா, ஹவு டு மேனேஜ் த பீப்புள், ஹவு டு காம் டவுன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் சமாதானம் பண்ணிவிட்டு எப்படி டீமை மேனேஜ் பண்ண போகிறீங்க போன நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. நிறைய பேருக்கு அதுதான் ப்ராப்ளமே. தனுசு ராசிக்காரர்களை நெருப்பு ராசின்னு பேர். இந்த நெருப்பு ராசிக்காரர்கள் என்னென்னா எப்பயுமே ஃபயர் மாதிரி இருப்பீங்க. மேசராசிக்காரர்களாகட்டும், சிம்ம ராசிக்காரர்களாகட்டும், தனுசு ராசிக்காரர் நெருப்பு மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த கோபத்தை டக்குன்னு காட்டிடுவீங்க. அந்த குணமெல்லாம் மாறப்போகுது. 4ஆம் இடத்துல யாருன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் 6 கூடியவர் உச்சம் பெறுகிறார். இதுதான் பெரிய டஃபஸ்ட் ரிஸ்கே. இந்த 6 கூடியவர் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தேவையே இல்லாமல் கோபம் வரும். 6ஆம் இடம் என்பது ரண ரோக சத்ருஸ்தானம். அதனுடைய அதிபதி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ண போகிறதில்ல. அதுவும் உங்களுக்கு தனுசுக்கு சுக்கிரன் கண்டிப்பாக நல்லது பண்ண மாட்டான். ஏன்னா அவன் ஜென்ம எதிரி. அவன் போய் 4ஆம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது தாயாருடைய உடல்நிலையை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, சுக்கிரனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பெண்களால் ப்ராப்ளம். சார், வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பெண்களால் வாழ்க்கை இழந்தவங்கள நான் 1000 பேர் பார்த்துருக்கேன். போனோமா நம்ம வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும். நிறைய நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, ஆப்போசிட் ஜெண்டரோட பழகிறதே ஒரு பெரிய ப்ராப்ளம். வேலை இழந்தவங்கலாம் பார்த்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு நடக்கும் அப்படி. ஏன்னா நீங்கள் உபய லக்னம், உபய ராசி. 6 கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் வரும்பொழுது பெண்ணால் ஏற்படக்கூடிய அவதூறுகள், அவப்பெயர்கள் உங்களுக்கு நிறைய ஏற்படும். இந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல வரும்போது புத பகவான், இவர் 7 10 கூடியவர். இவர் யார்? பாதகாதிபதி, கெடுதலை மட்டுமே செய்பவன். இந்த 7 இவன் 4ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கெடுதலை மட்டுமே செய்வார். எப்போ பார்த்தாலும் கெடுதலாகவே இருக்குது. என் வாழ்க்கையில் ஒரு நல்லதே நடக்காதா குருஜி? எப்போ பார்த்தாலும் எந்திரிச்சதுலேருந்து படுக்கிற வரைக்கும் 4ஆம் இடத்துல ஒரு சுகஸ்தானம் கெடுது. நண்பர்களே,
ஒரு சுகமாக ஒரு அழகாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, திடீர்னு என்ன ஆகிடுது, அந்த சுகஸ்தானம் கெடுகிறது. என்ன சுகஸ்தானம்? திடீர்னு ஓடி ஓடி வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணும், ஷாப் ஃப்ளோரில் நிற்க வச்சிட்டாங்க. ஷாப் ஃப்ளோரில் நிற்க வச்சிட்டாங்க. இப்போ ஷாப் ஃப்ளோரில் இருக்கிறவனை துரத்தி அவங்கள்ட்ட வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது? என்ன காரணம்? காரணம் என்னவென்றால், உங்களுக்கு 7க்குடைய புத பகவான் 4ஆம் இடத்துல பாதகாதிபதி புதனும் நடக்கும் பொழுது இதெல்லாம் ஏற்படும். அமைதி கெடுக்கிறது. என் கூட டீம் ஓடுறாங்களோ இல்லையா, நான் ஓடுறேன். இஃப் யுவர் டீம் இஸ் நாட் ரன்னிங், யூ ஆர் ரன்னிங் அப்படின்னா யூ ஹேவ் ஒன்லி புவர் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். டீம் ரன் பண்ண வைக்கணும். அதுக்கு என்ன வழி? சில நேரங்களில் என்ன தேடினாலும் அதுக்கு பதிலே கிடைக்காது. ஏன்னா ராசிநாதனே பாதுகாத்து வீட்டில் இருக்கான். முதல்ல லீடர் ஷுட் பி பிரிஸ்க். நீங்கள் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். தென் ஒன்லி த டீம் மெம்பர்ஸ் வில் பிரிஸ்க். உடம்பு ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க. தனுசு ராசிக்காரர்கள், ராசிநாதன் இதே தான் மீனத்துக்கும். ராசிநாதனே வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்? நாளைக்கு 12ஆம் தேதி வந்துடுச்சுன்னா நாளை மறுநாள் என்ன ஆகிடுது, உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் சந்தோஷம். சாமி என்னை ஒடுங்கடா டே, நான் பாட்டுக்கு பழச்சிட்டு போகிறேங்கிற மாதிரி 12ஆம் இடத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆன உடனே என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நற்காரியங்கள் நற்பலன்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். மனசு கிளாரிட்டி ஆகிடும், தெளிவு வந்துடும். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். புவர் மேனேஜ்மெண்ட் லீட்ஸ் டு ப்ராப்ளம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நல்ல லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ஒன்லி கிவ் யூ த நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக வேணும். கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துக்கு ஒரு முறை வாருங்க. இந்த ஸ்ரீமடத்துக்கு வந்தால் வெறுங்கையோடு சென்றதா யாருக்கும் சரித்திரமே இல்லை. வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு சுவாமியை பார்த்துட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.